பாஜகவோட மேலும் ஒரு தகுடுதத்த தில்லாலங்கடி வேலை இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சத்தியம் தொலைக்காட்சியுடைய சீனியர் ஜெர்னலிஸ்டான பி.ஆர். அரவிந்தாக்ஷன். அதாவது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு திட்டங்களின் பெயரில் நமோ ஆப் மூலமாக நடத்தி வரும் நன்கொடை வசூலை பற்றி அவர் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறாரு. அதாவது ஒரு ஆர்டிஐ மூலமாக அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வந்திருக்குன்னா, BJP had no special permission from union ministries or the Prime Minister's office to collect donations for Swachh Bharat, Beti Bachao, Beti Padhao or Kisan Seva. அதாவது அரசாங்க தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமா இது போன்ற ஸ்கீம்ஸுக்காக நீங்க நன்கொடை கொடுங்க அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட இருந்து வசூலிச்சு அந்த நன்கொடைய அந்த ஸ்கீம்ஸ்க்காக பயன்படுத்தினா கூட இதை நாம ஏத்துக்கலாம். ஆனா நமோ ஆப் மூலமா அரசாங்கத்துடைய பர்மிஷனே இல்லாம பாஜக பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் ஸ்வச் பாரத் கிசான் சேவா போன்ற அரசாங்கத்துடைய திட்டங்களோட பேர்ல அவங்க நிதி வசூல் பண்ணிருக்காங்க. இந்த நிதிய இவங்களுடைய தேர்தலுக்காக இவங்க கட்சி செலவுக்கு இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஊழல் யோசிச்சு பாருங்க. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக இந்த மாதிரிதான் கார்பரேட்டுகளுக்கு கான்ட்ராக்ட கைமாத்தி விட்டு பாஜக ஏகப்பட்ட வசூல் வேட்டையில இறங்குச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்ப நமோ ஆப் மூலமா இவங்க கட்சிக்கு நிதி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பேரை வச்சு. இதெல்லாம் பிரைம் மினிஸ்டரோட ஒப்புதலோட நடக்குதா இல்ல அவருக்கு தெரியாம நடக்குதா? ஏன்னா நமோ ஆப் அப்படிங்கறதே நரேந்திர மோடி அவர்கள் பெயரில் அமைக்கப்பட்ட ஒரு ஆப். அப்போ இதெல்லாம் அவருக்கு தெரியாம தான் நடக்குதா இல்ல தெரிஞ்சே மௌனம் காக்குறாரா?